அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இந்த உலகத்தில் நாம் அனுபவித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு காரியங்களும் அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் ஏற்கனவே இது எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதி முடித்து விட்டான். நாம் பிறப்பதற்கு முன்பே நம் விதியை அவன் எழுதிவிட்டான். அதனால இந்த உலகமே ஒன்று சேர்ந்து நமக்கு எதிராக ஏதாவது நமக்கு தீங்கி இழைக்க நேர்ந்தாலும் அவங்க முற்பட்டாலும் இன்பம் துன்பம் நன்மை தீமை இந்த இரண்டு விதிகளில் அல்லாஹ் நமக்கு எதை எழுதி வைத்துள்ளானோ அதை தவிர வேற எதுவுமே நம்ம அணுகாது. நாம் இங்கு செய்யும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு காரணம் இல்லாமல் இருப்பதில்லை. இந்த காரணங்களால தான் ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு நடக்கின்றன. இது அல்லாஹ் விதித்த விதி. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம தொழுகிறோம், வணங்குறோம், திக்ருகள் எடுக்கிறோம், துவா செய்கிறோம். இது ஒரு காரணம். என்ன காரணம்? இந்த காரணத்தால நமக்கு என்ன கிடைக்கப்பெறுது? கூலிகள் கிடைக்கப்பெறுது. இதுதான் காரியம். ஒரு காரணத்தை செஞ்ச அதற்கான கூலிகள் காரியமா நமக்கு கிடைக்கிறது. அதே போலதான் துவா. நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகணும், அதாவது நம்முடைய காரியம் நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன இருக்க முடியும்? அல்லாஹ் கிட்ட கெஞ்சி கேட்கறது. நாம எந்த அளவுக்கு அழுது கெஞ்சி அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு நம்மளுடைய காரியம் விரைவில் நிறைவேறும். பொதுவாக நாம் தினமும் 5 வேளை தொழுறோம்ல, அந்த 5 வேளை தொழுது முடிச்சுட்டு அல்லாஹ் கிட்ட நாம அழுது புலம்பி துவா கேட்டாலே நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான். அதிலும் சில துவாக்கள் இருக்கு. ஹதீஸ்களில் குர்ஆனில் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட சில துவாக்கள். அந்த துவாக்களை ஓதி கேட்கும் போது இன்னும் அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நான் ஒரு மிக சிறந்த ஒரு துவாவை தான் சொல்ல போறேன். நபிமார்கள் சஹாபாக்கள் சொல்லிட்டு அனைவரும் கேட்டு பலன் பெற்ற ஒரு துவா இது. என்னுடைய வாழ்க்கையிலும் அனுபவபூர்வமான பலன் அடைந்த துவா இது. இந்த துவாவை ஓதி எனக்கு உடனடியாக மிகப்பெரிய ஒரு காரியம் நிறைவேறுச்சு. அப்படி ஒரு சிறப்பான ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இன்னைக்கு வியாழக்கிழமைனாலே ஒரு சிறந்த ஒரு நாள் தான். வியாழக்கிழமையில நான் இப்ப சொல்ல போற இந்த துவாவை எந்த நேரம் எத்தனை முறை ஓதுனா உங்க துவா உடனடியாக கபூலாகும், அதாவது நீங்க ஓதி முடிச்ச உடனே பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்றேன். ரொம்ப சிறந்த துவா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு துவா. இந்த துவாவை இந்த முறைப்படி நீங்க ஓதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த நாளுக்குள்ள உங்க துவா கபூலாகும். அப்படி இல்லைன்னா கூட 24 மணி நேரம் ஒரு நாளுக்குள்ள நீங்க எந்த காரியம் வேண்டி இந்த துவாவை ஓதுறீங்களோ நிச்சயமாக அந்த காரியம் கைகூடும். இன்ஷா அல்லாஹ் இதில் எந்த சந்தேகமும் இல்லை. உஹது போர் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு போர் தான். இந்த போரில் நிறைய நபித்தோழர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். ரொம்ப நிலக்குலைஞ்சி போன ஒரு நேரம் இது. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நம்ம எதிரிகள் மறுபடியும் நம்ம கிட்ட போர் செய்ய வராங்க சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் என்ன ஆகும்? இன்னும் பயம் அதிகரிக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு துவாவை சொன்னார்கள். இந்த துவாவை சொன்ன போது அவர்களின் பயம் போய் ஈமான் அதிகரித்தது. அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அநேகமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர்கள் மீது அவதூறு ஒரு பரப்பப்பட்ட ஒரு செய்தி ஒன்று இருந்தது. அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்காக அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என ஒரு குர்ஆனின் ஒரு வசனத்தையே இறக்கி அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஒரு துவாவை ஓதி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள். இது எல்லாத்துக்கும் மேல இந்த துவா முதலில் யாரால் சொல்லப்பட்டதுன்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால். எந்த நிலையில் அவர்கள் இந்த துவாவை கூறினார்கள் என்றால், அந்த நாட்டின் மன்னன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிந்தான். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா, உதவி செய்ய வேண்டுமா என கேட்டபோது அவர்கள் எதுவும் தேவையில்லை சொல்லி இந்த ஒரு துவாவை சொன்னார்கள். அந்த அளவுக்கு ரொம்ப சிறந்த துவா. யாரெல்லாம் இந்த துவாவை கூறினார்களோ அவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ்வின் உதவி உடனடியாக வந்தது. மிக சிறந்த அந்த துவா என்னன்னு இப்ப நான் சொல்றேன். அந்த துவாவை எந்த நேரத்துல எத்தனை முறை ஓதணும் இதை துவா சொல்லிட்டு சொல்றேன். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்ட போது ஓதிய துவா இது. இந்த துவா ஓதியதன் விளைவாக அவர்களுக்கு எந்த அளவு அல்லாஹ்வின் உதவி வந்துச்சுன்னா, அந்த நெருப்போட அந்த சூடு அவர்களுக்கு தெரியாம போச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்புக்கு கட்டளையிட்டான், நெருப்பே உன் தன்மையை மாற்றி நீ குளிர்ந்து விடு சொல்லிட்டு. நெருப்போட சூடு இல்லாம அவர்கள் ஒரு பூஞ்சோலையில் இருந்தால் எப்படி இருந்தாங்களோ அந்த அளவுக்கு சிறப்பாக அவர்கள் இருந்தார்கள் இந்த துவா ஓதியதின் விளைவாக. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மீது எதிரிகள் படையெடுத்து வருகிறார்கள் என்ற செய்தியை கேட்டு இந்த துவாவை ஓதிய போது அல்லாஹ்வின் உதவி எப்படி அவர்களுக்கு வந்தது? வந்த எதிரிகளுக்கு மனசுல அல்லாஹ் பயத்தை போட்டு விட்டான். அதனால அவர்கள் இவர்கிட்ட வராம திரும்பி சென்று விட்டார்கள். இவர்களுக்கு பயம் வராம எதிரிகள் மனசுல அல்லாஹ் பயத்தை போட்டு விட்டான். அந்த அளவுக்கு மிக சிறந்த ஒரு துவா இது. நம்ம மனசுல இருக்கிற அத்தனை கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய துவா இது. யானை பலத்தை நமக்கு தரக்கூடிய துவா இது. அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அவனை தவிர எனக்கு உதவி செய்ய வேறு யாருமே இல்லை சொல்லிட்டு முழுக்க முழுக்க அல்லாஹ்வே மட்டுமே நம்பி ஓதக்கூடிய மிக சிறந்த துவா இது. இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நீங்கள் தினமும் ஓதி வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு வியாழக்கிழமை மஹ்ரிப் தொழுதுட்டு இந்த ஒரு துவாவை ஓதுங்க. ஏன் வியாழக்கிழமை மஹ்ரிப் தொழுதுட்டு நான் ஓத சொல்றேன்னா, வியாழக்கிழமை மஹ்ரிப் அதாவது மறுநாள் ஜும்மா வியாழன் மஹ்ரிப்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. மிக சிறந்த ஒரு நாள் ஜும்மா. வியாழக்கிழமை மஹ்ரிப்லேருந்தே நம்ம அதிகமாக துவாக்கள் அமல்கள் செய்வோம் பொதுவாகவே. அதோடு இல்லாமல் வியாழக்கிழமை நம்ம அமல்கள் வியாழன் மற்றும் திங்கட்கிழமை இந்த 2 நாட்களில் தான் நம்ம அந்த வாரத்தில் செய்கிற அனைத்து அமல்களும் அல்லாஹ் கிட்ட உயர்த்தப்படும் நாள். சொர்க்கத்தில் வாசல்கள் திறக்கப்படும் நாள். மிக சிறந்த ஒரு நாள் இது. இந்த நாளில் இந்த மாதிரி மிக சிறந்த துவாக்களை கொண்டு அல்லாஹ் கிட்ட நாம உதவி தேடும் போது நிச்சயமாக நம்முடைய காரியம் அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரே நியத்துடன் கேட்கும் போது நிச்சயமாக நம் துவாக்கள் உடனே கபூலாகும் இன்ஷா அல்லாஹ். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த துவாவை எத்தனை முறை ஓதலானா, குறைந்தபட்சம் ஒரு 100 முறையாவது நீங்கள் ஓதுங்க. அதுக்கு மேலே எவ்வளோ வேணும்னாலும் ஓதலாம். ஒரு 500 முறை ஓதுனா கூட உங்களுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஏன்னா ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை. 500 முறை நீங்கள் ஓதுனா மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் தான் உங்களுக்கு ஆகும். 500 முறை ஓதுனா இன்னும் அதிக பலன் கிடைக்கும். ஆனால் இந்த துவா ஓதும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கிய விஷயம், நிறைய எண்ணிக்கையில் ஓதணும் சொல்லிட்டு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் சொல்லிட்டு கடகடன்னு ஓதிட்டு போயிடக்கூடாது. அப்போ உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. முழுசா ஒவ்வொரு வார்த்தையோட பொருளை உணர்ந்து அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அவனை தவிர வேற எந்த பாதுகாவலும் எனக்கு இல்லை சொல்லிட்டு முழு நம்பிக்கை, அவன் மேல முழு நம்பிக்கை வச்சு நீங்க ஓதணும். ஒவ்வொரு வார்த்தைகளோட பொருளை உணர்ந்து நீங்க ஓதணும், மனசார ஓதணும். அந்த மாதிரி நீங்க ஓதுனா ஒரு 100 முறை தான் என்னால் முடியும் சொன்னால் கூட பரவாயில்லை. 500 முறை ஸ்பீடாக ஓதுறதை விட ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஓதுற 100 முறை எவ்வளவோ மேல். அதனால் 100 முறையா 500 முறையா ஓத வேண்டியது உங்கள் விருப்பம், தீர்மானிக்க வேண்டியது நீங்கள். உங்களால் எந்த அளவுக்கு பொறுமையுடன் நிதானமாக ஓத முடியுமோ அந்த அளவு எண்ணிக்கையில் ஓதுங்க. ஒரே நியத்து வச்சு ஓதுங்க. இந்த காரியம் எனக்கு நிறைவேறணும் சொல்லிட்டு மனசில் நியத்து வச்சுக்கிங்க. மஹ்ரிப் தொழுதுட்டு யார்கிட்டையும் எதுவும் பேசாமல் அப்படியே அதே நிலையில் முசல்லாவில் உட்காந்து இந்த துவாவை இத்தனை முறை சொல்லி ஓதி பிறகு உங்க தேவைகளை அல்லாஹ் கிட்ட அழுது கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பலன் கிடைக்கும். என்னுடைய அனுபவபூர்வமான துவா இது, அனுபவபூர்வமாக பலன் கண்ட துவா இது. மிக சிறந்த துவா. உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே இந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக நீங்கள் இருங்க. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவியும் வெற்றியும் எப்பொழுதும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வின் அன்பும் உதவியும் கருணையும் நம் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் துவா செஞ்சுக்கிங்க. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைந்து இருந்தால் மற்றவர்களும் அந்த பலன் அடைய இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.